நான் சாப்பிடுவேன். நான் ஓடினால் நான் குடுகுடுன்னு இறங்கி ஓடுவேன். அங்கிருந்து நடந்து வந்தால் நான் நடந்து வருவேன். நான் உட்கார்ந்தா நான் உட்கார பெரியவங்களை மதிக்கிறியா? பெரியவங்களை மதிக்கிறியா? முன்னாடி வந்தா அவனே கீழே வந்துட்டான். அவரை வயசு நீ எத்தனை பேரை ரிட்டர்மெண்ட் ஆகி ஊட்டி வீட்டுக்கான போறியோ கடைசின்னு நினைக்கிறேன். கண்ணபுரம் மத்மா தானே மகமா எம்பெருமா மகாபாரதம் நடப்பதற்கு காரணமே அந்த கண்ணபுரம் மத்மா தான். அவர் இல்லைன்னா மகாபாரதமே கிடையாது. யாதுகுல சிகாமணிகளுக்கு அருமையாக எதுகுலம், அந்த எதுகுலத்திலே கண்ண பரமாத்மா அங்க கால வச்சதுனாலதான் அது யாதவ குலம். அதற்கு முன்பாக அது எதுகுலம். அதனாலதான் துரியோதனே இடையில் வரப்பட்டவன். பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் எங்க 2 பேருக்கு சண்டை பங்காளிங்க, நாங்க சண்டை போட்டுக்குவோம். எங்க இடையில் வரப்பட்டவன் யார்? அத்தை அடையன்ட்டான். இடையில் அந்த இடையில் வரப்பட்டவன் யார்? நாங்க சண்டை போடுவோம், சமாதானமா போயிடுவோம். அதனாலதான் பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்குறேங்க. அன்னைக்கு வணக்கம் பண்றேன். 4 அடி அப்படி தொலைவா போன உடனே அவன் சொல்றானோ இல்லையோ நீ சொல்லுங்க. சின்ன பையன் நானே அவன் சின்ன பையன்டா. அவன் முன்னாடி விழுந்து வணக்கம் பண்ணான். நீ எங்க பின்னாடி அவன் புத்திர கேட்கிற மாதிரி அச்சு சொல்லுங்க ஐயா. அப்ப நான் மாட்டேன். அவன் தான் மாறி பேச்சு நாட்டு மன்னவா தங்கள் அன்பார்ந்த காவல் சிரம் தாழ்ந்த சங்கீதம் கத்துக்க யாருக்கு புரியுதோ இல்லையோ
ஒன்னும் வைக்கிறது கோயில பொறி வைத்து நடக்கிறான். சேர்த்தா நம்ம கூத்துல நான் குத்து சோத்துக்கு கூத்தாருங்க. சும்மா இல்லடா, ஊருக்கார நமக்கு கடன்பட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் களவாணி என வச்சு வாங்கையா வாங்கையான்னு அவங்க அமர வச்சு நமக்கு அன்பா பரிமாறுறாங்க. நாளைக்கு அதே வீட்டால போய் பாரு, ஏ யாராம பிச்சைக்காரங்க இடம் வந்துருன்னு கேட்பாங்க. நடி பத்தியா யார் அமரக்கூடிய இடம்? நான் அமர வேண்டிய இடம். யார் உள்ள உட்கார்ந்தா உள்ள வாஜா பதி காலியா அது கூட மகளிருக்கு தானே உட்காருவாங்க. அங்கேயும் மகளிர், இங்கேயும் மகளிர். ஏண்டா அவங்கள கேட்டாங்க, பஸ் சீட் எங்களுக்கு ஃப்ரீயா வேணும் அவங்கள கேட்டாங்க. இல்லங்க, நீ போயிட்டு போய் நீ வச்ச காசு யார் பொறுப்பு? கம்யூனிட்டி பையல அங்க போவாங்க, இங்க வா அங்க போனா அப்படி கேளு. ஐயா வந்து அப்படி கேளா வந்த உடனே அடித்தப்பட்ட சூடு போறலடா நம்மளால வாங்க முடியாது. யார காரி துப்புன்னா யாரு மேல காரி துப்புன்னு கேட்கணுமா இல்லையா? அடுத்தவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன தவறு செய்தான்னு தீர்வு விசாரிச்சுதான் அடிக்கணும். எத்தனையுமே அடிச்சுடுறான். அப்பா நம்ம 2 பேரும் 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா காலம் போயிட்டே இருக்கும். ஆகினாலே இந்த வடபா மதுரையை உக்கிர சேலை உக்கிரவதி என்ற மங்கையை நான் திருமணம் செய்து கொண்டேன். அன்று முதல் இன்று வரை இந்நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி இருந்தவர்கள். ஈடுகளை யாரும் இல்லை, ஈடுகளை யாரும் இல்லை. நாங்க சிரிக்க பிறந்தவங்க, நீங்க அடி வாங்கறதுக்கு பிறந்தவங்க. நாங்க அடிக்கிற வர்க்கம், நீங்க அடி வாங்குற வர்க்கம். ஆகினாலே 33 கோடி தேவர்கள். அவன் என்ன போட்டுக்கிறாரு நெத்தியில? கம்பெனிக்கு நாம போட போறாரா இல்ல கம்பெனி முதலாளிக்கா இல்ல வாத்தியார் உனக்கா?
சொல்லணும். தெரியாதான் கேக்குறப்பா. முதலாளி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாரு. ஆமா, உங்களுக்கு கொடுத்தாரு, நீங்க என்ன பண்ணீங்க? கஷ்டம். நான் என்ன பண்ண தெரியுமா? எப்பவும் கிட்னி வேலை செய்யணும். மூளை வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும். கிட்னி எங்க? அது இல்லாதவன் தானே நான். மூளை கிட்னி இருக்கா? மூளை இல்லைன்னா கூட உலகத்துல வாழலாம். ஆனா கிட்னி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? அதை தவிர 2 கல்லு அடிச்சுக்கலாம். முதலாளி பணம் கொடுத்தாருங்க. கல்லு சாப்பிடு, சரக்கு சாப்பிடு. அதை சாப்பிட்டதுனால தான் வந்தது ரொம்ப வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதுதானே கொண்டா கொண்டான்றேன். பேசா இருந்தது. அப்படியா? 2 டம்ளர் அடிச்சேன். தேவிக்கு ஐயா வாழ். ஏற்கனவே நாங்க நல்லா இருக்கு. கொடியாத்துல ஏன்னா அந்த கயிறு பிடிச்சிக்கிறியா? அவன் சொல்ற மாதிரி கொடியானா நீ வியாதில்ல அங்க வராங்க. ஏய், உக்கரவள்ளி என்ற பங்கையை வழங்கி ஆண்டவள் அருளால் இல்லறத்தில் ஈடுபட்டோம். அழகான 3 செல்வங்கள், 3 குழந்தைகள். 3 குழந்தைகள். அதுக்கப்புறம் எதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க? 3ஓடு நிறுத்திக் கொண்டு அதுவே அதிகம். நாட்டுக்கொண்டு வீட்டுக்கொண்டுன்னு உலகமே சொல்லிக்கிட்டு. ஆனா ஒண்ணு அதிகமாயிட்டேன். சந்தேகமா இருக்குது. இல்ல என்ன சந்தேகமா? கேளுப்பா, இல்லங்க, கேளு. டேய், உள்ளத்துல இருக்கிறதுதான் வெளிய வரும், இருக்கிறதுதான் வெளிய வரும். நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு கோயில் கொள்ளன்னு போறாங்க. ஆமா, மருத்துவமனை யாராவது சுத்தி கிடக்குறாங்க. உண்மைதான்ப்பா. எவ்வளவோ மருந்து சாப்பிடுறாங்க. ஆமா குழந்தை பிறக்கல. ஆமா. இந்த பெருசா இருக்குது, உங்களுக்கு எப்படி அருகட்ட பாலை, இந்த வயிறுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுடா. பக்கத்துல டிவி பார்க்க முடியல. நீ என்ன கொடுக்குற? டேய், நீ பாக்கிறதுக்கடா இது கேட்டேன். அருகட்ட பாலை, இது ஆண்டவன் கொடுத்த சொத்து. இது விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் பெருமான் கொடுத்தது உனக்கு எனக்கும். ஆமா, ஒரு குழந்தை பெற்றா எத்தனை மாசம்? 10 மாதம். நாள் கணக்கு விட்டா 8 மாசம் கூட குழந்தை பிறக்கும். ஆனா அவங்க 10 மாசம் குழந்தை பெற்றுட்டீங்கன்னா சொல்றாங்க புள்ளகார பாவத்துல ஒரு அடி அடிச்சா போதும். அட பாவியே, அட ஐவருக்கோ நீ போன வைக்கிறது கூட. அட பாவி, உன்னை 10 மாசம் சுமந்து 10 மாசம் சுமந்து பெற்றுக்கிறதுக்கு பொம்பளைங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பெத்த தாய் கூட சொல்லி காட்டுறான். சொல்லு காட்டுறா. ஆனா வருஷ கணக்கில் சுமந்துங்க. நம்ம யாரா போவாத டாக்டர் கிடையாது. நம்ம யாராண்ட சொல்றது? மேல யார முடியுதா, யாருங்க முடியுதா, நம்ம பேசிக்கிறோம். அடுத்தவனுக்கு சுள்ளாடி வைக்கிறேன். நான் ஒருவனா உயிரோடு கொண்டு விடுவேன். உயிர் நோண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சாதாரணமா வாயிலேயே சொல்லி வர சுட்டு அவளை சாவச்சுடுவேன். ஒரு ஆண் குழந்தை, ஆமாங்க, 2 பெண் செல்வம். மகனுக்கு கச்சை, கச்சை, கச்சை. இல்லங்க, அதுக்கப்புறம் வாழ்களை சொன்னேன்ல, அதுக்கப்புறம் தொண்டை அடிச்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அதிகமா அடிக்க மாட்டேன். ஆரம்பத்தை 4 அடி, அதோட சரி. அதோட நமக்கு நல்லது. அடியார் மாடி, படியாது படியாது. அடிமேல் அடி அடித்தா அம்மையும் நகரும். நகராது. எந்த கம்யூனிட்டி? யாரா சொல்லுது? எந்த புலவன் சொன்னா? எந்த கவிஞன் சொன்னா? எந்த வடிவு சொன்னாங்க? எந்த கம்யூனிட்டி சொன்னாரு கேக்குறாரு. மாதிரி வாஜார் கம்யூனிட்டி தாங்க சொன்னாங்க. அப்ப இவரு கம்யூனிட்டி சொல்றாரு. தேவகி, தேவகி, மூத்த மகள் தேவகி, 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 ரோகிணி, தேவகி, என் மூத்த மகள் பெயர். இங்க வடங்க, இங்க வடங்க. அவன் நான் மட்டும் தான் சம்பளம் வாங்குறேன். சொல்லியா வாங்கி போறேன். 1250 ரூபாய் இப்போ காசோட அவனை சொல்ல சொல்லலாம். என்னுடைய மகள் மூத்தவள் தேவகி, 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 கத்தே, தேவகி. சொல்றாங்க பல்ல காட்டுறேன்.
ஆமாங்க. அடிமேல் அடி அடிச்சா அம்மி உடைஞ்சிடும். உடைஞ்சிட்டா யாருக்கும் பயன்படாதுப்பா. அதனாலதான் பக்குவம் அழிச்சாங்க. ஆமாங்க. அதனால சிறப்பான முடிவை நீங்க தவறாமல் ஆமாங்க. என் நாட்டை ஆட்சி முடிந்தவர்களே, உண்மைதான் ஐயா. என்னுடைய மகனை பார்த்து எனக்கோ மனதாகிவிடும். சபா சபா. எனக்கு பிறகு இந்த நாட்டை என்னுடைய மகன் கம்சன் ஆள வேண்டாம். அதுதான் எனக்கு நீண்ட நாள் ஆசை. உண்மை. என் மகள் தேவகியின் ரோகிணியை வளர்த்து ஆளாகிவிட்டார். ஆமாங்க. கண்ணை பருவ நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டார்கள். ஆமாங்க. அவர்களுக்கு கால காலத்திலே தாய் தந்தையாகி செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு வரனை பார்த்து திருமணம் முடித்து விட்டால் என் தலையான கடமை என்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும். ஆமாங்க ஐயா.